விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ ஐயா விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ சம்போ சம்போ விநாயகா சரணோ அரசடி
ஓடிடும் வெறுச்சாலி வாகனம் மீதிலேறிய உலகை வளம்மா வந்த உலகளந்தோ மாறுகோனே ஐயா ஒத்தை கொம்பை ஓடித்து கஜமுகனை வதைத்து கஜமுக பிள்ளை யாரே கதைக்கருட வேணும் ஐயா விநாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ சம்போ சம்போ ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட பிண்டமும் படைத்து ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட பிண்டமும் படைத்து ஆதி மதியுடனே மீதி மதியும் கொண்டு ஆதி மதியுடனே மீதி மதியும் கொண்டு அந்திரமாகவே வந்து பணிந்திட தந்த விகிடதம் நகிடதோமன நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ நாயகா சரணோ அரசடி நாயகா தாய வந்தருள் புரிவாயே மகளே வந்தருள் புரிவாயே அம்மா வந்தருள் புரிவாயே மகளே வந்தருள் புரிவாயே கலைமகளே அம்மா அம்மா கலைமகளே தாயே தானி எனக்கு தலைமகன் நான் உனக்கு அம்மா தாயே தானி எனக்கு தலைமகன் நான் உனக்கு ஐயா தலைமகன் நான் உனக்கு தாயே தானி எனக்கு தலைமகன் நான் உனக்கு தாயே தானி எனக்கு வந்தருள் புரிவாய தலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா தாய குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு தாய குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு வீடியோ ஓடுது அம்மா குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு வந்தருள் புரிவாயே மகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா மாதாதானி எனக்கு மகனல்லோ நான் உனக்கு அம்மா மாதாதானி எனக்கு மதலையோ நான் உனக்கு மதலைதான் நான் உனக்கு மாதாதானி எனக்கு மதலைதான் நான் உனக்கு மாதாதானி எனக்கு வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா தருள் புரிவாயே காலை மகளே குமர குருபரணி வெற்றி வேலாகி கொண்டறிந்தமால் மருகாகி சிறைகளல்லாறு தோணி யாரு சடைவேல் முருகாயே
மணவாளாயே திருச்செந்தூர் வேல் முருகாயே செந்தில் வடி நாதோனே சிறுவனுக்கு வரந்தருவாயே மஞ்சன முகமழகி மாயனுடன் தங்கையம்மாள் மதழகி வரந்தருவாள் கும்பத்தின் அழகியம்மாள் வாவாளன் தங்கையம்மாள் மாயன் தங்க மாரியம்மாள் மாயன் தங்க மாரியம்மாள் அம்மா மதழகி நீ வரந்தருவாயே குல தேவதையே குல தேவதையே கும்பமாடங்குழல் மாடு வழக்கர தளவாய் மாடு தாருகபுரம் அதிலே தனியரசு ஆண்ட தெய்வோ தர்க்கமாட தளவை மாட தர்க்கமாட தளவை மாட அப்பா தற்காக்க வேண்டும் ஐயோ தற்காக்க வேண்டும் ஐயோ ஆய் புராட்டி தம்புராட்டி ஆயனங்க அம்பிகை எனக்கு வந்தருள் அருமேனி அம்பிகையே அருமேனி அம்பிகையே கதைக்கருள வருவாயாமோ ஏ கருமேனி அம்மா பட்டமுடையார் சாஸ்தாவே பாலனுக்கு வரந்தருவார் அக்கமாடந்தளவாய் மாடி மாடனோடு மாடத்தீயாள் மதலகினி அருள்வார் நல்ல மாட சாமி ஐயோ அதில அருள்வார் மதப்பநாடு கிழுவையிலே மாடப்பந்தவருக்கோ மாடத்தியாமைக்கோ தலைமகனார்ந்தவனே ஐயாவை சப்பாணி முத்து பாதியில சப்பாணி முத்து பாதியில மாட சுவாமி பாட்டாரமலைக்கு குத்தாளம் மலையதிலே வட்ட நல்ல பாறை தக்காளி பாறையில பாறையில நீயும் ஆண்ட ஒரு தெய்வம் அப்பா தெய்வம் அப்பா பாறையிலே தக்காளி பாடையிலே மாறுகையும் மாறுகாகோ வாங்கினது தெய்வமையோ சப்பாணி மாட சுவாமி சந்தோஷமாந்தருவார் ஆதி வெள்ளி கையிலே சுடர் ஒளிவில் பிறந்தவள்ளே மாயாண்டி சுடலையோ மதலகினி அந்தருள்வார் தீச்சுடரில் பிறந்தவள்ளே தில்லை வனம் வளர்ந்தமாவே செல்ல பிள்ளை சுடலையோ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி வரந்தருவா வரந்தருவாரு ஐயா பிறந்த பிள்ளை பிறந்தவள்ளே சீதைய வாழ்ந்தமாக செல்ல பிள்ளை சுவாமி சிறுவனுக்கு சிறுவனுக்கு வந்தருள்வார் அம்பிகையை பேச்சியம்மாள் அடியனுக்கு புரிவாள் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு
எதாய கதைக்கருள வருவாயம்மா வருவாயம்மா மாறி மாறி பிறந்தவளே மாறி பேரு பெற்றவளே மாறி அம்மதாயவளே மரலக்கினி அந்தருள்வாள் அப்பழங்குளம் மதியிலே முத்து வீரம் மகளைய ஊடுடைய பெண்ணாளாக திருமல நம்பி அருளாளே பிறந்ததொரு தெய்வமாய் திருமல நம்பி அருளாளே பிறந்ததொரு தெய்வமாய் சின்ன தம்பி சாமி ஐயா சுவாமி ஐயா ஐயா சிறுவனுக்கு வரந்தருவா வரந்தருவாரே சாமி ஐயா மாடங்கதைகள் வாட கதைகள் பாடு மாடனுட புகழை பாட புகழை பாடு தொட்டகத குறைகள் பாட குறைகள் பாடு கணபதிய வரந்தருவார் எடுத்த சீலகதைகள் பாடு பகவானை வரந்தருவாரு சொன்ன கத குறைகள் பாடு ஆதி சுருக்கேச வரந்தருவாரு எங்கள் மாடசாமி புகழை பாடு நல்ல மாடசாமி புகழை பாடு ஐயா மதலக்கினி வரந்தருவாரு மாடசாமி புகழை பாடு ஆதி வெள்ளி கைலை ஆதி வெள்ளி கைலை அரணாரும் பகவானோ சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்க மண்டபத்தில் சோவியதும் பரத்துவாரே சொக்கட்டங்கால் ஆடுவாரே சோவி பரத்தி சொக்கட்டங்கால் ஆடுகிற வேளையில ஆமையோ அப்படி சொக்கட்டங்கால் ஆடும்போது பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டையது வருகுதையோ தர்க்கமத தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு ஐயா வாராரே பிரம்மதேவர் பிரம்மதேவர் ஐயா தீர்ப்பதற்கு பார்வதி இருவேருக்கும் நான் பெருசா நீ பெருசா என்று தர்க்கமானது ஏற்படுகிற வேளையில ஆமையோ அந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்கு யார் வருகிறார் யாரையா நாமளை எல்லாம் படைக்கப்பட்ட நான் முகன் பிரம்மதேவரானவர் வருகின்றார் நான் முகன் பிரம்மதேவரானவர் வருகிற போது ஆமையோ ஏன் பிரம்மதேவன் வாராரு எதற்கு எதற்கு அன்றொரு காலத்திலே என்ன பிரம்மதேவருக்கும் கலைமகளுக்கும் சண்டையது ஏற்பட்டது ஆமையோ அப்படி தர்க்கமானது நீங்கக்கூடிய வேளையில வேளையிலே தர்க்கத்தை தீர்ப்பதற்கு ஆமையோ
பகவானும் பார்வதியும் ஆமையா பிரம்மலோக பட்டணத்துக்கு ஓடோடி வந்து ஆம சுவாமி தர்க்கத்தை தீர்த்தார். ஆமா அப்படி தர்க்கத்தை தீர்க்கிறதுனால இன்னைக்கு நம்ம அத்தையும் மாமாவும் ஆமா தர்க்கம் அதை தீர்ப்பதற்கு தர்க்கம் சண்டை நடைபெற இருப்பதினால ஆமோ அன்று ஒரு காலத்துல என்ன என்ன ராமனுடைய தர்க்கத்தை தீர்க்க பகவானும் பார்வதியும் வந்தார்கள். இப்போ ஆமா பகவான் பார்வதியுடைய தர்க்கத்தை தீர்ப்பதற்கு நாமல் போக வேண்டும். ஆமோ ஆமா என்று அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மதேவரானவர் வருகிறார். அன்னப்பச்சி வாகனத்தில் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மதேவர் வருவாரோ வருவாரோ அழகு பிரம்மன் வாரபோது அந்த கைலாச வாசல் படி கைலாச வாசல் படி வலது கால் பெருவரலானத தட்டியது. அப்படி தட்டிய ஒரு வேளையிலே வந்து ஆமையா அதிலே உதரமானது வருகின்றது. சுவாமி அப்படி உதரத்தை ஆமையா வலது கையிலே வந்த வலது காலிலே வந்த உதரமானத வலது கையிலே எடுத்துக்கொண்டு மறுபடியும் இடது காலை தூக்கி வைத்தார். இடது காலானதும் இடதுபடியிலே தட்டியது. இடது காலிலே வருகிறது உதரமானது. ஆமையா இடது காலுடைய உதரமானதை வந்து ஆமையோ இடது கையிலே எடுத்துக்கொண்டு கைலாச வாசலிலே வாராரே பிரம்மதேவர் அப்படி வருகிற ஒரு வேளையில அழகு பிரம்மன் வாரபோது அத்தை என்று அழைப்பாரே அத்தை என்று அழைப்பாதே அந்த பகவானுக்கும் பார்வதிக்கோ பகவானுக்கும் பார்வதிக்கோ அங்க தர்க்கம் அது நின்று போச்சே. பகவானும் பார்வதிக்கும் அந்த தர்க்கம் அது நின்று போச்சு. பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கமானது நின்ற போது ஆமையோ அப்படி தர்க்கமானது நின்ன ஓர் வேளையிலே வந்து ஆமஸ்வாமி என்ன செய்கிறா என்ன என்ன தர்க்கமானது நின்று போச்சு. ஆமா ஏன் மருமக பிள்ளை வந்து அத்தனை சத்தம் கொடுத்த உடனே ஏன் தர்க்கமானது நின்னது? ஏன் எதற்கு? இன்னைக்கு நாளைக்கும் மருமக பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்கன்னு வையே என்ன என்ன வாழை அடக்கி உடக்கி மாமா மாமியா இருந்துக்கிடணும். ரொம்ப வாழை நீட்டினாங்கன்னா என்ன என்ன மருமவளை போய் மகளை போய் மாப்பிளை வந்து சண்டை போடுவாரு பாத்துக்கோ. உங்க அப்பனும் ஆத்தாளும் தானே அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ. அவ சாப போற நாளையில சண்டை போடுதாவோ. ஆமா இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுதான் என்னன்ட்டு என்ன தர்க்கத்தை கூட மட்டும் எழுப்பான் பாத்துக்கோ. அதனால என்ன மாமா மாமியா மரும பிள்ளை வந்த உடனே என்ன தர்க்கத்தை அப்படியே நிப்பாட்டிடணும். சண்டை போட்டாலும் என்ன மருமகனை பார்த்த உடனே வாழை அடக்கி உடக்கி வச்சுக்கிடணுமா. ஆமா இல்லன்னு வையி என்ன என்ன இல்லனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சண்டை கூடிரும். மருமகளை போட்டு மகளை போட்டு மருமகன் போட்டு அடிப்பான் பாத்துக்கோ. எப்படி அடிப்பாரு? அதனால தர்க்கத்தை தீர்க்க ஆமையோ அந்த பிரம்மதேவரானவர் வந்தபோது அந்த கைலாச வாசலிலே அந்த தர்க்கம் அது நின்று போச்சு. அப்பம் பார்த்தாரே பகவானோ ஐயா வாருங்கோ மருமகனே வாருங்கோ பிரம்மதேவா என்று வரவழைத்தார். மருமவரே
சேர்த்தார் பகவானோயே. வாருங்கோ வாருங்கோ என்று பிரம்மதேவரை வரவழைத்து சிம்மாசனத்திலே அமரச் செய்தார். ஆமையோ அப்படி அமர ஓர் செய்யக்கூடிய வேளையிலே வந்து ஆம சுவாமி ஐயா என்ன என்ன உங்க கையில உதிரமானது இருக்கு இருக்கு என்ன விவரம் என்ன விவரம் என்று கேட்டார். ஆமோ அப்பந்தான் பார்த்தார் பிரம்மதேவரானவரோ ஆமையோ உங்க தர்க்கத்தை தீர்க்க வந்த கைலாச வாசல் படி என்னுடைய பெருவிரல்களை தட்டி விட்டது. தட்டி விட்டது ஐயா. இந்த உதரமானதை பூமியிலே விட்டோமே ஆனா என்ன பூமி தாங்காது, பூமாதேவி தாங்க மாட்டாள். அதனால என்ன இந்த உதரத்தை என்னையா உதரம்னா என்னது? என்ன உதரம்னா என்னதுன்னு ரத்தம். அந்த ரத்தத்தை ஒரு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவரானவரோ வலது காலில் வந்த உதரமானதை ஒரு ஆண் பிள்ளையாக பிறவி செய்து இடது காலில் வந்த உதரமானதை ஒரு பெண் பிள்ளையாகவே பிறவி செய்தார். படைத்த பிள்ளை ரெண்டு ராஜ அம்சத்தோட இருக்கு. பார்த்துக்கோ, ராஜ அம்சத்தோட இருக்கிறது. வலது கால் பெருவரலுக்கும் இடது காலுக்கும் என்ன முறை வேணும்? சித்தப்பா சித்தியா? அது உனக்கு வேணா சித்தப்பா சித்தியா இருக்கலாம். ஏன்னா நாமளுடைய வலது காலுக்கும் இடது காலுக்கும் என்ன முறை வேணும்? என்ன முறை? என்ன முறையா? மச்சின முறை. அப்ப மச்சின முறை வேணும்னா ஆணும் பெண்ணாக இருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மாமான்னு குழந்தையான்னு வருமா? அப்படியா? ஏன்னா முறை பொண்ணு முறை மாப்பிள முறை வரும். பார்த்துக்கோ, மச்சினிச்சி என்ற முறையானது வரும். அதாவது அத்தான் குழந்தையா அப்படின்னு அந்த முறை வரும். பார்த்துக்கோ, அந்த ராஜ அம்சத்தோடு வந்தவர் பிறந்ததினாலையும் ஆமையோ தர்க்கத்தை தீர்ப்பதற்கு இவர்கள் வந்து பிறந்ததினாலையும் இவர்களுக்கு பேரு என்ன பேரு கொடுக்காங்க தெரியுமா? ஐயா தர்க்கராஜன் தார்காவல்லி தர்க்கராஜன் தார்காவல்லி பகவானும் பார்வதியும் ராஜன் நல்ல அம்சத்தோடு இருக்குகிற வேளையில மௌன தர்க்கராஜன் என்றோ ரவி தாருகாவல்லி என்றோ ஐயா தாருகாவல்லி என்றோ ஐயா இருவருக்கும் பேர் கொடுத்தாரே. தாருகாவல்லி என்றோ தர்க்கத்தை தீர்க்க இவர்கள் வந்து பிறந்ததினாலையும் ஆமையோ ராஜ அம்சத்தோடு இவர்கள் இருப்பதினாலையும் ஆமையோ தர்க்க ராஜா தார்காவல்லி என்ற பேர் நாமங்களை கொடுத்து இவர்களுக்கு முக்கியமாக ஒரு நாட்டையும் ஒப்படைத்தார். அது எந்த நாடு? எந்த நாடு? நல்ல நாடு. நல்ல நாடு. நாட்டிலையும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. புகழும் நாடு. கோடமல பொழியும் நாடு. பொழியும் நாடு. பொழிந்ததென்றல் வீசும் நாடு. நாடு. ஐயா இஞ்சி மஞ்ச பூக்கும் நாடு. நாடு. திருவாச்சி மலரும் நாடு. மலரும் நாடு. ஐயா வலகை அந்த பழமரோ வலுத்தோங்கி செழிக்கும் நாடு. ஐயா கட்டு ஒரு களமிறக்கும் கதிருளக்கு நெல் விளையோ ஐயா வயலெல்லாம் நெல் விளைய பரப்பு எல்லாம் பழுத்துதிரோ யாருத்து வந்ததாளாதீரே ஐங்கடந்த கூடு கட்டோ கூடு கட்டி முட்டையிடோ
அது சன்னலே என்று இந்த தரணி எல்லாம் பெரிய நாடு ஐயா தரணிற்கெல்லாம் பெரிய நாடு அழகான தாருகபுரமதிரை தரணி எல்லாம் பெரிய நாடு அழகான தாருகபுரமதிரை தரணி உலகத்திற்கும் பெரிய நாடாகிய அழகான தாரகாபுரத்திலே வந்து ஆமையோ மௌனதர்க்க ராஜனும் தாரகாவல்லிக்கும் அந்த நாட்டையானது ஒப்படைத்து அந்த நாடு தரணி உலகத்துக்கெல்லாம் பெரிய நாடுனா என்ன 56 தேசத்துக்கும் ஒரு பெரிய நாடு பெரிய நாடு அது எத்தனை தேசத்துக்கு 56 தேசத்துக்கும் பெரிய நாடு அமையோ அப்படி 56 தேசத்துக்கும் பெரிய நாடாகவே தாரகாபுரத்திலே வந்து ஆமையோ அவங்கள நாட்டை மட்டும் ஒப்படைச்சா போதுமா ஏன என்ன நாட்டை ஒப்படைச்சிட்டாலும் போராது அவர்களுக்கு திருமணங்களை முடித்து வைத்து அவர்களுக்கு எக்கச்சக்கமா உள்ள சொத்து சுகங்களையும் கொடுத்தார் ஆமாவோ எக்கச்சக்கமா உள்ள சொத்துனா என்ன எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் எங்க ஊர் முதலாளிகளா அம்மா எக்கச்சக்க கடை அவர் பாயின எக்கச்சக்கமான மளிகை பொருள் எக்கச்சக்க அது எக்கச்சக்கமா உள்ள சொத்துனா ஏராளமா உள்ள பெரிய சொத்து பார்த்துக்கோ ஆமா பெரிய சொத்துனா ஏன இப்ப உள்ளவங்களுக்கு காணி ஆழ நிலம் இல்ல கலப்ப சாத்த பூமி இல்ல அவன் வார வரத்தை பாத்தியோ அந்த வரத்து வாரம் பார்த்துக்கோ அப்படியா அவன் 3 சென்ட் ஆச்சு 2 மாடி போட்டு வீடு கட்டியிருக்கான் நீ என்னத்த கட்டியிருக்க பொண்டாடி தாலியா இருந்தேன் இந்த வாரம் மாமியார் தாலியா இருந்தேன் அடுத்த வாரம் பக்கத்துல கதை தட்டுவேன் ஏன் அவ தாலியை நீ போய் எடுக்க போறா என்ன செய்ய முடியும் ரூபா இல்லனா ஒரு திருவோட எடுத்துக்கோ என்ன வாசிக்க இடம்ல அப்ப ஆள் வாசிக்க வந்துருச்சு என்ன செய்ய முடியும் அது யாரு கொடுப்பாள கொழுப்பு இல்லனே அது ஒரு விதமான ஒரு வழி நீ அது ஊருக்கே தெரியுமா அதானே நீ செண்டு ஏன்னா நான் செண்டு எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் அவன் தான் பூச்செண்டு ஏன காணி ஆழ பூமி இல்ல கலப்ப சாத்த நிலம் இல்ல அவங்க வருவாங்க வரத்து அந்த வரத்து இவன் தரணிற்கெல்லாம் பெரிய ராஜா பார்த்துக்கோ அதுவும் மௌனதர்க்க ராஜமன்ன அவர்களுக்கு ஒரு மண்குடிசையில இருந்தா மகிமை உண்டா பெருமை உண்டா மாட மாளிகையை கட்டி வாழ வேணும் என்று அந்த தர்க்கமுடிராஜனும் தாரகாவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கும் எப்படி கோட்டை கொத்தளங்கள் அமைக்காங்க தெரியுமா கல்லாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா கோட்டை போட்டா அது கரிமருதுக்காக என்று ஆகாதே கோட்டை போட்டா ஏத்தாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா இலகி போகும் என்று சொல்லி
கோட்டை போட்டால் மண்டு தும்பி அடையும் என்று கோட்டை எதர கோட்டை ஏழு சுத்தி கோட்டை போட்டார் ஒன்றா நல்ல படித்தளமோ ஒய்யார சாவடியோ இரண்டா நல்ல படித்தளமோ இருந்தாடும் மேடைகளா மூணு நல்ல படித்தளமா படித்தளமோ படித்தளமா முத்து கேட்டும் சாவடியா சாவடியா படித்தளமோ நல்ல படித்தளமோ நடந்தாடும் மேடைகளோ ஐந்தான் நல்ல படித்தளமோ அசைந்திருக்க சாவடியோ ஆறா நல்ல படித்தளமா படித்தளமா அங்கானை கேட்டும் சாவடியா சாவடியா ஆறா நல்ல படித்தளமா சுவாமி ஏழா நல்ல படித்தளம் ஏழா நல்ல படித்தளமோ இலைப்பாரும் மண்டலமோ எட்டாம் படித்தளமோ கொட்டார கொட்டார சாவடியா ஒன்பதாம் படித்தளமோ வாழப்போ சாவடியோ பத்தா நல்ல படித்தளமோ பத்தா நல்ல படித்தளமோ பந்தடிக்கு சாவடியா கட்ட சாவடியா தர்க்க முடி ராஜனுமா ராஜனுமாய் தர்க்க முடி ராஜனுமா ராஜனுமாய் தாருகாவல்லியுமா வல்லியுமாய் மௌன தர்க்க ராஜனுமா ராஜனுமாய் தாருகாவல்லியுமா வல்லியுமாய் ஏழரையாங்கோ அபுரமா எதிரே ஒரு மண்டலமோ சுத்தி கட்டும் மாளிகையோ நல்ல மண்டபமா மடப்பொலியா மண்டபமா மடப்பள்ளியா ஐயா காவலர் அவளரோ அவளரோ மண்டபங்கள் மடப்பொலி காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியர்கள் ஆமையோ ஆணை கட்டுகிற மண்டபம் அசைந்திருக்க சாவடி சாவடி குதிரை கட்டும் மண்டபங்கள் கொட்டார சாவடி ஆமையோ கோபுரம் பொன்னால் கொடிமரங்கள் தங்கத்தினால தங்கத்தினாலே அந்த மௌனதர்க்க ராஜனும் மனைவியாகிய தார்காவல்லியாகிய பெண்ணானவளுக்கும் ஆமையோ அது மட்டும் இல்ல சொத்து சுகம் மண்ணும் மன ஆமா பொண்ணும் பொருளு சரி ஏகபோகமா உள்ள வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு ஏகபோகமா இருக்கு ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல என்ன ஏகபோகமா உள்ள வசதி ஆமோ அவர்களுக்கு என்ன 27 பொட்ட பிள்ளை ஐயே அப்பா ஒரு பிள்ளை இல்ல ரெண்டு பிள்ளை இல்ல எத்தனை எத்தனை 21 பெண் குழந்தை பார்த்துக்கோ 27 பொட்ட பிள்ளைனா தப்பா நினைக்கப்படாது ஏன்னா
27 நட்சத்திரங்களையும் ஆமா 27 பெண்களாகவே பகவான் கொடுத்தார். சரிதான். ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை இல்ல, எத்தனை பிள்ளை? கட்டக்காரனுக்கெல்லாம் 27 பெண் குழந்தை. எப்ப நான் அவளுக்கு கல்யாணமே முடியல ஐயா. யாரு ஆ. நீ கல்யாணம் முடியலையே அவளுக்கு? மாமியார் செய்து பொண்டாட்டி பவுன்னு சொல்லி கிடந்திய. மாமியார் செய்து பொண்டாட்டி பவுனா? அப்புறம் பொண்டாட்டி தாலி மாமியா தாலின்னு கிடந்தியா என்னத்துக்கு? எந்த பவுனு? அதிசயபுரத்துல உள்ள பவுனு. அதனால ஏட மாமியா தாலி பொண்டாட்டி தாலின்னானே பிறப்பு கல்யாணமே முடியலங்க. அண்ணன் பொண்டாட்டினே. உங்க அண்ணன் பொண்டாட்டியா? ஏன்னா அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, அரை பொண்டாட்டி மாதிரி. தம்பி பொண்டாட்டி பொண்டாட்டி மாறினே. தம்பி பொண்டாட்டி தாய் கணக்காப்பா. ஆமா தப்பா நினைக்காத. ஏ தம்பி, ஏ மதனு, பேரெல்லாம் நம்பி ஒரு மாசம் பொண்டாட்டி விட்டு போறாங்க. ஏ கேளு தங்கமா பாத்துக்கிடுவானே. அப்படியா? ஆமா முதல் நாள் விட்டுட்டு போனா மறுநாள் மச்சான எங்கன்னு எங்கப்பா. அதனால அந்த மௌனதர்க்கராஜனுக்கும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கும் 27 பெண் குழந்தை. 27 பெண் குழந்தைகளையும் வளர்த்து வாலிபமாகி அந்த தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கும் அந்த புறத்துல நந்தவன தோட்டம். அந்த புறம்னா என்ன? அந்த புறம்னா அந்த 23ஆம் புலிகேசி படத்துல அவர் போற வடிவேலு. அந்த புறம் பெண்கள் இருப்பாங்க. அது இல்ல, அந்த புறம்னா நந்தவன தோட்டம் பாத்துக்கோ. ஓ பூங்காவன தோட்டம். பூங்காவன தோட்டம். ஓ நான் படத்தை பார்த்து கட்டி போயிட்டேன்டா. அந்த புறம் நந்தவன தோட்டத்துல பூ மலர்களை அந்த தர்க்கமுடிராஜன் பெத்தெடுத்த திருமகளாகப்பட்ட அந்த 27 பெண் குழந்தையும் இரவு வேளையிலே பூமலர்களை பறிக்க வந்தாங்க. இதை யாரு பார்க்கா? இரவிலே வருவது யாரு? சந்திர பகவான். அப்படியா? ஆளு பார்த்தனா அழகு சூரியனா இருப்பார்ல. சந்திரனை பார்த்தார். சந்திர பகவான் 27 பெண் குழந்தைகளை பார்த்தார். கண்ணால் கண்டபோது முடிந்தாலும் 3 நாளைக்குள்ள இந்த பெண்களை முடிய வேண்டும். நான் மனத்தாலும் 4 நாளைக்குள்ள இந்த பெண்களை முடிய வேணும் என்று சந்திர பகவானே தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு வந்து பெண் கேட்க வரார். பார்த்துக்கோ. அப்படி சந்திர பகவானே பெண் கேட்க வரும்போது பார்த்தார் தர்க்கராஜன். நாமல் பெத்த பிள்ளையே சந்திர பகவானே பெண் கேட்க வாராரா? ஐயா சந்திர பகவானே வருக வருக என்று வரவழைத்தார். ஒரு சிம்மாசனத்தை போட்டு சந்திர பகவானே அந்த சிம்மாசனத்திலே அமரச் செய்து அவர்களுக்கு வேண்டுகிற தண்ணி எல்லாம் கொடுத்தாரு. பார்த்துக்கோ. இப்போ ஒரு வீட்டுக்கு போனா வை வரட்டு கௌரவத்துல இருக்கக்கூடாது. வரட்டு கௌரவத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது வீட்டுல போய் நடத்துங்க. வரட்டு கௌரவத்துல இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. யாருக்கு ஏன்னா தலை கேன வந்துடலாம், தலை வலி வந்துடக்கூடாது. பார்த்துக்கோ. தலை கேன வரக்கூடாது. நான் தான் ஒரு பெரிய ஆளுங்க ஆணவத்தோட இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. அந்த சனியம் பிடிக்க போய் தான் இந்த அளப்புது. பார்த்துக்கோ. ஏன் போன சனியம் ஒரே அடியா பேருக்கப்படாது. ஏ போன சனியம் போவாதான். பார்த்துக்கோ. அந்த சனியம் போனாலும் இருக்கப்பட்ட சனியம் அந்த சனியனை விட மாட்டேன். எல்லாம் நான் தான், வேற யாரு? அதனால தர்க்கராஜனுடைய அரண்மனைக்கு சந்திர பகவானானவர் பெண் கேட்டு வந்தார். அவர் தாகத்தை எல்லாம் தணித்து, ஐயா சந்திர பகவானே
எங்களுடைய அரண்மனைக்கு வந்த விவரம் என்ன? ஏப்பா அது ஒண்ணுங்கப்பா. என்ன? பெண்கள் 27 பேரையும் கண்டேன். உங்க 27 பெண்களையும் கண்டேன். ஆமா. அதுல ரோஹிணி கார்த்திகா ஏப்பா ரொம்ப அழகா இருக்கா, அவர்களை நான் பெண் கேட்க வந்தேன் என்றார். அண்ணா பேசா இருக்கா. 27 பெண்களும் பார்த்தார்கள். என்ன செய்தாரு? அப்பா ஏ தர்க்கராஜா, என்னப்பா நான் வாழ்ந்தாலும் 27 பெண்களும் ஒரு நாள் ஒரு பொழுது நாளும் இவரோட தான் வாழ்வேன். ஏப்பா அத்தனை பேரும் கட்டி பிடிக்கா. யார? அத்தனை பேரும் சொல்றானே. அத்தனை பேரும் சொல்லுதா பாத்துக்கோ. அவனதான் கட்டுங்க. கட்டுனா அவனதான் கட்டுவேன். அவரைதான் கட்டுவேன்னு நினைக்கா. கட்டுறவ கால தொட்டு கும்பிடுவோம். இங்க ஒருத்தன் சொன்னா கெட்டுனா அவளை கட்டு வேண்டா, ஐயா கெட்டுனா அவளை கட்டு வேண்டா, இல்லனா என்ன செய்வானா? கெட்டுனவன் காலமே தொட்டு கும்பிடுவானா. கெட்டுனவன் கால நான் போய் தொட்டு கும்பிட போறோம்னு சொன்னான். ஏப்பா நல்ல மாராஜி. இப்ப அவளும் இல்ல இவளும் இல்ல, கடைசியில செல்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னச்சே கடைசி வரைக்கும் கையில பிடிச்சு அடிக்க வச்சவங்க கட்டைய. கடைசி வரைக்கும் செல்ல தான் பாத்துக்கிட்டே இரு, பாத்துக்கோ. அதனால 27 பெண்களும் நான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதானாலும் இவரோடு தான் வாழ்வேன் என்று தர்க்கராஜனிடத்திலே சொல்ல 27 பெண்களையும் மனமுடித்து வைத்தார்கள். கார்த்திகா ரோஹிணியல் கூட கூடி வாழ்ந்து விட்டு மிச்ச இருக்க 25 பிள்ளைகளையும் வாளாவெட்டியா அனுப்பிவிட்டார். வாளாவெட்டியா அனுப்புனா பெத்த பிள்ளை வாழலனா பெத்தவங்க மனசு எப்படி துடிக்கும்? 25 பேர்களும் தர்க்கராஜனுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். அரண்மனைக்கு வந்து ஏ அப்பா தர்க்கராஜா, 27 பெண்களையும் ஆளையிட்டு மனையெடுத்து வைத்திய 25 பேரையும் எங்களை வாழா வெட்டியா அனுப்பிவிட்டான் அந்த சண்டாள சந்திரன். எங்களை அனுப்பிவிட்டான் அப்பா என்றார். என்னும் கொண்டான். அடே சந்திர பகவானே, உன்னுடைய அழகானது இப்படி இருக்குதுதான, அழகு ஆணவத்தோடு நீ வந்த, அதனால ஏ அப்பா சந்திரா, உன்னுடைய அழகெல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து குன்னி போகிறது கடவுது என்று சாபத்தை விட்டார். அப்படியே சந்திர பகவான் நாளுக்கு நாளாக அழகெல்லாம் குறைந்து தேய்ந்து கொண்டே வருகிறார். அப்படி தேய்ந்து கொண்டே வரும்போது முற்றும் தேய்வதற்கு 3 நாள் தான் இருக்கு. இத அடைக்கலம் கேட்டு சந்திர பகவான் கிட்ட கொண்டு வந்தார். சந்திர பகவானானவரோ முற்றும் தெய்வதற்கு 3 நாள் இருக்கும் போது பகவானிடத்திலே அடைக்கலம் கேட்க பகவானானவரோ என்ன கொடுத்தார்? அப்பா சந்திர பகவானே, நீ 15 நாள் தேய்ந்த அமாவாசையாக வருவ, இருளாகி அமாவாசையாகி வருவ, 15 நாள் வளர்ந்து நீ வளர்பிறையாகி பௌர்ணமியாக வருவ என்று சந்திர பகவானுக்கு பகவான் அடைக்கலம் கொடுத்தார். பார்த்தார் தர்க்கராஜன். அடே பகவானே, நான் சாபம் கொடுத்த சந்திர பகவானுக்கு நீ அடைக்கலம் கொடுத்ததுனால உன்னை நான் எரிக்காம விட மாட்டேன் என்றார். பகவானை எரிக்க யாரால முடியும்? ஒருவரால் முடியாத பார்த்துக்கோ. அப்பேற்பட்ட பகவானே எரிக்கணும்னு நினைச்சான் இந்த சந்திர பகவான், இந்த தர்க்கராஜன். அதனால பகவானை எரிக்கணுமே ஐயா, பகவானை எரிக்கணுமே பகவானைத்தான் எரிக்கணுமே மகளாக அழைக்கணுமே என்ற கருத்தில் எண்ணும் கொண்டாரே சண்டாள தர்க்கராஜே. கருத்தில் எண்ணும் கொண்ட போதே பார்த்தாரே பகவானோ பகவானை எரிக்கணும், பார்வதிய மகளாக அடைய வேணும் என்று நினைக்கான். அப்பம் பகவானை எரித்து பார்வதிய மகளாக அடையணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பகவானை எரிக்க பார்வதிய மகளா அடையணும்னா இந்த 25 பெண்களை இங்க வைத்திருக்க கூடாது. இருக்கக்கூடாது. வனவனமாக சென்று காடு
காடு காடாக சென்று ஆமையோ 25 மரம் செடி கொடிகளாக மூலிகையாக முளைக்க சொன்னான் தர்க்கராஜன். ஆமையோ அன்றைய நாள் முதலாயே அன்றைய நாள் முதலாயே மவன தர்க்கராஜ மண்ணே மனவிதாருகாவல்லியவள் எங்கனவராஜமண்ணாயே சுத்திருந்தும் யுகமிருந்தோ ஐயா சுத்தாலும் குறையுமில்லை மண்ணிருந்தும் மனையிருந்தோ ஐயா மண்ணாலும் இல்லை ஐயா பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தோ பொன்னால பிள்ளை இல்லை அவன் என்னவாவன் நாமல் செய்தோ அவனுக்கு என்னவாவன் நாமல் செய்தோ ஐயா அந்தும் பிள்ளை இல்லை ஐயாயே அவனுக்கு அந்தும் பிள்ளை என்ன மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவாரே இருசி மலடி என்று எனத்தாரும் பேசுதாரே மலடி பட்டம் மாறுவத போ ஐயா மலடி பட்டம் மாறுவத போ மக்களோடு சேர்வத போ மக்களோடு சேர்வத போய் இருசி மட்டும் மாறுவத போ எனத்தரோடு சேர்வத போ உனதற்க ராஜமீடம் வள்ளியவள் முத்து முத்தா கண்ணீரை கண்ணீரை தாயே அவன் முகங்களெல்லாம் வடிபாலோ முகங்களெல்லாம் வடிபாலோ கண்ணீரை தாயே அவராக கண்ணீரை தாமோ அம்மையா அங்கமெல்லாம் வடிப்பாலோ சொல்லையா எங்குவாளம் புலம்புவாளம் ஓடே ஓடையா ஈஸ்வரன நோகுவாளோ அம்மையா அழுவாளம் புலம்புவாளோ அழுவாளம் புலம்புவாளோ ஆதி அரணார நோகுவாளோ ஆண்டவன நோகுவாளோ என் கணவா ராஜமன்னவா என்ன என்ன சுவாமி எஜமானே ரஜகிலிய ஆமோ என்னவா நாமல் செய்தோம் ஆமோ இதுவரைக்கும் ஒரு குழந்தையானது நமக்கு இல்லையே என்றோ ஆமோ அந்த தர்க்கமுடி ராஜனும் தாருகாவல்லியாகிய பின்னானவளோ ஆமையோ என் கணவா ராஜமன்னவா என்னையா இல்லையில ஒரு மரம்மா ஒரு மரமோ இல்லையில ஒரு மரம்மா ஒரு மரமோ ஏலக்கா காக்கி மரம் காய்க்குமாரோ ஏலக்காயும் காயாம காயாமல் எனத்திலையும் தாழ்மையானே சாலையில ஒரு மரம்மா ஒரு மரமோ சாதிக்கா காக்கி மரம் காய்க்குமாரோ ஜாதிக்கா காயாமல் காயாமல் சனத்திலையும் தாழ்மையானே ஓடையில ஒரு மரமா ஒரு மரமோ ராஜம் காய்க்கும் மரம் காய்க்கும்
காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ உத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ நம்ம உறவாரோடு சேர்வதப்போ என்ன மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுதாரே மலடி என்று பயணத்தாரும் பேசுதாரே மலடி பட்டும் மாறுவத போ மக்களோடு சேர்வத போ ஐயா இரிசி பட்டும் மாறுவத போ இரிசி பட்டும் மாறுவத போ ராமாயணத்தோடு சேர்வத போவே நம்ம இனத்தாரோடு என்கணவராஜமண்ணாயே நவயஜமானே ரஜகிலே மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய இல்லை மண்ணலைந்த கையாலே மடி பிடிக்க மயிலனில்லை கத்தரிக்க தோட்டத்திலே காய்வரிக்க பிள்ளை இல்லை காத்தேர்த்த காட்டத்திலே காய்வரிக்க பிள்ளை இல்லை ஐயா காய்வரித்த கையாலே என் கை பிடிக்க இல்லை நிறவுடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பாலனில்லை குறகூடத்து தண்ணீரிலே கூட குவாதி வைக்க குழந்தை இல்லை என்கணவராஜமண்ணா ஐய கறிக்கரைக்கும் தேங்காயிலே கறிக்கரைக்கும் தேங்காயிலே எனக்கு கைபிடிக்க இல்லை கையேந்த பிள்ளையில் என் கணவா ராஜமன்னவா ஓம் புருஷனா ஊரா புருஷனா என் கணவா ராஜமன்னவா எஜமானே ரஜகிலிய நான் என்னவா அவன் நாமல் செய்தோம் இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்ல புழு பூச்சி வரணும்னா காக்கல கருப்பட்டி எடுத்து தின்னு யார சொல்லுதா ஏன்னா புழு பூச்சி வரணும்னா புழுனா அப்படியெல்லாம் நினைக்காத பார்த்துக்கோ. புழுவுனா பெண் குழந்தை, பூச்சினா பெண் குழந்தை, புழுவுனா ஆண் பிள்ளை பார்த்துக்கோ. அப்படியா? அதனால புழுவுனா ஆண் குழந்தை, பூச்சினா பெண் குழந்தை. சில மாமா மாமியா சொல்லுவா பார்த்துக்கோ, வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துறணும். பெத்து எடுக்கலன்னு வை என்ன செய்வாங்க? ஏன பக்கத்து வீட்டுக்காரி மாமா மாமியா சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி சும்மா இருக்க மாட்டா. ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து அவ என்ன அப்படி இருக்கா, எதிர்த்த வீட்டு முனியம்மா மவளை பாரு, வந்து 4 வருஷத்துக்குள்ள அடுக்கடுக்கா 4 ஆம்பளை பிள்ளை பெத்தெடுத்துட்டாட்டி. உன் மருமவா என்ன வந்து 5-6 வருஷமா ஆச்சு, ஒரு புழுவையும் காணும் ஒரு பூச்சியும் காணும்பா.
ஒரு புழுவையும் காணும் ஒரு பூச்சியும் காணும்பா பார்த்துக்கோ. அந்த உடனே இவ என்ன செய்வா, கோயிலுக்கு வந்து ஏ நல்ல மாடா, ஏ ஐயா ஏ மாடசாமி, ஏன்னா உனக்கு அடுத்த வருஷத்துல ஒரு கருங்கடாய் வெட்டி ஒரு பண்ணிய பழி போட்டு கொடுத்து அதிகால வேளையில ஒரு சிவம்பான பொங்கல் வைக்கப்பா. ஏன ஒரு பொங்கல் வைக்க உன் பேரன் விடுத ஒரு கருவேப்பிள்ளை கூடம்பா. கருவேப்பிள்ளைனா அந்த கருவேப்பிள்ளை இல்ல, கருவேப்பிள்ளைனா கருவையும் பிள்ளையையும் கூடன்னு கேப்பா பார்த்துக்கோ. ஆமா அந்த பிள்ளைய கூடன்னு கேப்பா பார்த்துக்கோ. பிள்ளைய பேர் விட்டன்னு வை, உன் பேரை விட்டுருந்தேன் தலை பிள்ளை எனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்பா. ஏ அப்பா ஏ மாடசாமி, ஐயா ஏ மாடசாமி, ஏன் என்ன இந்த பாடுபடுத்துத ஐயா? ஏ அப்பா ஏ நல்ல மாடா, உனக்கு அடுத்த வருஷத்துல எனக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். கட்டக்காரனை போய் பூக்குழி மிதிக்க வைக்க. ஆமா அந்த கட்டக்காரன் இல்ல, இப்ப இருக்க கட்டக்காரன். அதனால அப்படியெல்லாம் பேசுவாங்க பார்த்துக்கோ. உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் ஐயா, இருந்தாலும் பேசும், இருந்தாலும் பேசும். அதான் சொல்லிருக்காங்க, ஆனை பெத்து அலங்கோலமா, பெண்ணை பெத்து பெருவழி. ஏன் அவப்பட்ட இடைக்கா அதை பெத்ததுக்கு கூட ஒரு பொட்ட பிள்ளைய பெத்தாலும் 10 கழிஞ்சு நகையை போட்டு கட்டி கொடுத்துருப்பேன். ஏன் நீ தானே கரும புனியாளன். அவன் தர்ம புனியாளன் தான்பா, இல்லன்னு நான் சொல்லல. அதனால அவ இப்ப நினைக்கா பாத்துக்கோ, இத பெத்ததுக்கு கூட ஒரு பொட்ட பிள்ளைய பெத்தோம்னா கூட 10 கழிஞ்சு ஆகுமா, கெட்டி கொடுத்துருப்பேன். இத பெத்துட்டு வந்த வரத்து இங்க வந்துதான் இந்த பாடுனா, அங்க போய் அந்த பாடுதான். என்ன ஏன்னா பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய வச்சா இளநீர் பார்த்துக்கோ. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய வச்சா இளநீர் பார்த்துக்கோ. அதனால அந்த தர்க்கமுடிராஜனும் தார்காவள்ளி ஆகிய பெண்ணானவளும் தீராத வினைய அந்த தெய்வந்தான் தீர்க்க வேணும் என்றே தர்க்கமுடி ராஜனும் தார்காவள்ளி ஆகிய பெண்ணானவளும் என்ன செய்கிறா தெரியுமா, சார்ந்து கொண்டு நல்ல தரைமோடே தரைமோடே சந்தனத்தா கோலம் போட்டாரு, சந்தனத்தா கோலம் போட்டாரு, மாவு கொண்டு நல்ல தரைமொழிகே மஞ்சளாலே கோலம் போட்டாரு, தேனாலே தரைமொழிகே தரைமொழிகே மாவாலே கோலம் போட்டாரு, மாவாலே கொண்டு கோலம் போட்டாரு.
வைத்தாரு ஒரு நாயகரை பிடித்து வைத்து சுவாமி நிறநாளி நிறமரக்கால் அவன் நிறநாளி நிறமரக்கால் நிறமரச்சனை கவலோ தீபங்களும் ஏற்றி வைத்து ஐயாறு காலம் பீடம் போட்டு ஆறு காலம் பீடம் போட்டு வேறும் அதிலிருந்து தவம் இருந்தாய் அதிலிருந்து தவம் இருந்து ஐயா ஒருவரேனும் தவமே இருந்தார் உடைய வேணும் வரவோ இல்லை இரண்டு நல்ல காலோ ஈஸ்வரனும் வரவும் இல்லை மூணு நல்ல வருட காலோ முக்கேனும் வரவும் இல்லை நாலு நல்ல வருட காலோ நாதனுமே வரவும் இல்லை ஐந்து நல்ல வருட காலோ 5 வருட காலோ அந்த ஆண்டவனும் வரவும் இல்லை ஆண்டவனும் வரவும் இல்லை வருட காலோ யாரேழு வருட காலோ அரணாறும் வரவும் இல்லை 7 8 வருட காலோ அந்த ஈஸ்வரனும் வரவும் இல்லை 8 9 வருட காலோ அந்த உடையவனும் வரவும் இல்லை 10 12 வருட காலோ 12 வருட காலோ பரம்பொருளும் வரவும் இல்லை வருடம் 12 வள்ளல் பகவான் வராமல் இருக்க ஆமையோ ஆண்டவனாகிய சங்கரன் பகவானை எண்ணிய ஆமையா அந்த தர்க்கமுடிராஜனும் தாருகாவல்லியாகிய பெண்ணானவளும் ஆமோ என்ன செய்கிறா தெரியுமா என்ன செய்கின்றா ஆண்டவா பகவானே என்னையா எங்களுடைய தவத்தினிலே ஏதேனும் ஒரு குத்தம்மா இருக்குதா ஐயா என்று தர்க்கமுடி ராஜனும் தார்காவல்லியாகிய பெண்ணானவளும் ஆமையோ எங்களுடைய தவத்தினில் ஏதேனும் ஒரு குத்தமா மன்னவா என்ற ஆண்டவனுடைய நாமங்களை சொல்லி என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஐயா ஈஸ்வரனே சொல்லு ஈஸ்வரனே உடனே போடு ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா
ஐயா படி இழக்கும் ஆமா சொல்லு படியா அளக்கும் உடனே போடு இழக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சாம்போ சங்கரா பக்தே ஜெயந்தவத்தை பாரு பாரு சம்போ சங்கரா பக்தே ஜெயந்தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பக்த ஜெயந்தவத்தை பாரு ஐயா முதலக்கும் ஆமா சொல்லு அமுத அளக்கும் உடனே போடு முதலக்கும் அண்டவனே சம்போ சங்கரா சாம்போ சங்கரா அடியேன் ஜெயந்தவத்தை பாரு பாரு சம்போ சங்கரா அடியேன் ஜெயந்தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா நவத்தை பாரு நான் என்ன குத்தம் ஆமாந்துள்ளே என்ன குத்தம் உடனே போடு என்ன குத்தம் செய்துட்டோம் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ இருப்பதேனோ சம்போ சங்கரா அவத்தை பாராமல் இருப்பதேனோ இருப்பதேனோ சம்போ சங்கரா சங்கரா பாராமல் இருப்பதேனோ நான் குத்தம் என்ன ஆமாந்துள்ளே குத்தம் என்ன உடனே போடு குத்தம் என்ன செய்துட்டேனோ சம்போ சங்கரா சாம்போ சங்கரா குறையத்துக்கு வராமல் இருப்பதேனோ இருப்பதேனோ சம்போ சங்கரா எங்கள் குறையத்துக்கம இருப்பதேனோ சம்போ சங்கரா ஓர் 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 சிவ சம்போ சங்கரா வேறாமல் இருப்பதேனோ அப்படி தவம் இருந்து வார போதே ஐயா வார போதே அது சமயம் வார போதே ஐயாடாத கைலாயோ கைலாசோ ஐயாடுடையா செய்யுதையோ கைலாசோ ஐயா நகலாத கைலாசோ கைலாசோ அங்க நகண்டு மெல்ல ஆதுதையோ கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுது அசைந்து ஆமையோ நகலாத கைலாசம் நகண்டு ஆடுகிறது பார்த்துக்கோ ஆமோ ஐயா தான் தான் காத்திருக்கேன் ஏன் அவனும் காத்திருக்கான் டன்னு 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 கணக்குல வைத்திருக்கோம் ஏனே என்ன ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது ஆமையோ நகலாத கைலாசம் நகண்டு ஆடுகிறது ஆமையோ கைலாசம் ஏன் ஆடுகிறது என்று ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஏன் ஆடுகிறது என்று பார்த்தார்கள். இந்த தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லியும் தவத்தில்தான் தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லி ஆகிய தவத்துல தான் இந்த கைலாசம் ஆடுது அசையுது. அப்படி ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது என்று ஞானத்தால் பார்த்தார். அப்படி ஞானத்தால் அறிந்து பார்த்த போது அப்பந்தான் பார்த்தார்கள். என்ன செய்தார்? ஏ ஆண்டவா பகவானே,
இப்பேற்பட்ட தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லிக்கும் ஆமா இச்சனமே போய் வரத்தை கொடுக்கணும். இப்பமே குழந்தைய டபக்கு கொடுக்கணும். இப்பமே போய் ஆமா வரத்தை கொடுக்கணும். என்ன விதத்துக்காண்டி இவர்கள் தமம் இருக்கிறார்கள்? என்னத்துக்காண்டி தவம் இருக்காங்க? அதனால ஏ அம்மா பெண் மகளே, என்ன சுவாமி, அந்த தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளும் அவர்கள் ஒரு மதலை வரத்துக்கு வேண்டி தவம் இருக்கா. என்னையை எரிப்பதற்கு உங்க ஈசனாகிய சங்கரனை எரிப்பதற்கு தர்க்கராஜன் தகம் இருக்கா. ஆண்டவா பகவானே, பேர்பட்ட தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லிக்கும் நீங்க கண்டிப்பாகவே குழந்தை வரத்தை கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏ ஆண்டவா பகவானே, நீங்கள் கொடுக்காவிட்டால் நிச்சயமாகவே நான் கொடுப்பேன். ஐயோ பகவான், நீங்க கொடுக்காவிட்டால் பகவான் நீங்க கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். ஈஸ்வரனை கொடுக்காவிட்டால் ஈஸ்வரனை கொடுக்காவிட்டால் ஈஸ்வரியா நான் கொடுப்பேன். ஈஸ்வரியா நான் கொடுப்பேன். ஐயா கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கண்ணந்தங்க கொடுப்பேன். கைலாசம் வரவும் மாட்டேன், வரவும் மாட்டேன். உங்களை கடவுள்னு அழைக்க மாட்டேன், அழைக்க மாட்டேன். வரவும் மாட்டேன். நான் ஆக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். உங்களை ஆள நின்றும் அழைக்க மாட்டேன், அழைக்க மாட்டேன். விக்க மாட்டேன். பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன். உங்களை பூமானும் அழைக்க மாட்டேன், அழைக்க மாட்டேன். பொறிக்க மாட்டேன். ஆக்க மாட்டேன், அழைக்க மாட்டேன். ஆள நின்றும் அழைக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன். பூமா என்று அழைக்க மாட்டேன். நீங்க இப்போ கொடுக்க விட்டா கொடுக்க விட்டாயே. நிச்சயமா நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். நீங்க இப்ப கொடுக்க விட்டாயே. பகவான் நீங்க கொடுக்க விட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். நீங்க கொடுக்க விட்டால் தங்க நான் கொடுப்பேன். என்ன ஏ ஆண்டவா பகவான், நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். ஏ ஆண்டவா பகவான, நீங்க கண்டிப்பாகவே கொடுக்க வேண்டும் என்று பார்வதா தேவியானவள் சொல்ல
அப்பதான் பார்த்தார் பகவான். என்ன செய்தார்? ஏ பார்வதி, என்ன ஆண்டவா? யா அம்மா, ஒருவருடைய பாவ புண்ணியத்தை பார்த்து தான் அவர்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும், குழந்தை வரம் கொடுக்க முடியும். ஆமா. இவன் என்ன பாவம் செஞ்சான்? இவன் எத்தனை பேர் குடும்பத்தை, சாய்ண்டுக்காரர் எத்தனை பாவம் செஞ்சாரு? எத்தனை குடும்பத்தை சீரழிச்சு கெடுத்தாரோ? கோடத்துக்காரன் என்ன பாவம் செஞ்சானோ? அவன் எத்தனை ஊர்ல என்ன, இந்த உடுக்காரப்ப என்ன செஞ்சானோ? பால மரத்துல ஏறி கல் ஏறி வித்தானோ யாருக்கு தெரியும்? தாளத்துக்காரன் என்ன செஞ்சானோ? கொத்தனார் தேக்கன்னு பாதி சம்பளத்தை அமைக்கிடுவான். உங்க பாவம் புனி செய்த பாவம் புனியம் பூரா அங்க சித்திரபுத்திர நயினார் எழுதிக்கிட்டு இருப்பாரு. கெவலியும் கச்சு கச்சுன்னு அடிக்க பாத்துக்கோ. அவர் நயினார் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏன்னா கையில புடிச்சு எழுத ஆரம்பிச்சு. கண்டிப்பா. என்னண்ணே ஐ லவ் யூ வா. காது வெச்சுக்கோ. அப்போ ஏன சித்திரபுத்திர நயினாரானவர் நீ செய்த பாவத்தை பூரா கையில பிடிச்சு எழுதுவாரு. அங்க கணக்கு எழுதிட்டு இருப்பாரு பாத்துக்கோ. அதனால உங்களுடைய பாவம் பூரா அங்க போய் நிக்கும் பாத்துக்கோ. அதனால ஒரு பாவ புண்ணியத்தை பார்த்து தான் உங்களுக்கு குழந்தை வரும். முதலை வரம் கொடுக்க வேணும் பார்வதி. அந்த தர்க்கமுடிராஜன் என்ன பாவம் செஞ்சாலோ, தார்காவள்ளி என்ன பாவம் செய்தாலோ, அப்பந்தான் பார்த்தார் பார்வதா தேவி. பகவான் சித்திரபுத்திரன் நயினாரை வரவழைத்து, ஓ சித்திரபுத்திரன் நயினார, இவர்கள் தர்க்கராஜன் தார்காவள்ளியுடைய கணக்கெடுத்து பாருங்கள் என்று சித்திரபுத்திர நயினாரிடத்திலே சொல்ல, சித்திரபுத்திர நயினாரானவரோ கணக்குகளை எடுத்து பார்க்க, என்னைக்கா இருந்தாலும் உன் கணக்கு அங்கதாண்டோ. அதனால சித்திரபுத்திர நயினாரானவர் கணக்குகளை எடுத்து பார்க்க, 7 கணக்குகளை எடுத்து பார்த்த போது என்ன செய்கிறார்? இந்த தர்க்கராஜனானவன் முன்பிறவியிலே ஒரு வனவேடுவனாகவே பிறந்து 10 மாத சூழ்மானை அம்பால் எய்து கொண்டிருக்கான் சண்டாளப்பாவி. மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயிற்றிலே வளர்ந்திருக்கக்கூடிய 8 மாத பெண் சிசுவை கொன்னான். சிசுவையும் சேர்த்து கொண்டான் சண்டாளப்பாவி. அவன் தான் இந்த பாவம் செஞ்சான். இந்த தார்காவள்ளி என்ன பாவம் செஞ்சா? என்ன செஞ்சா? அவன் மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருவை கொடுத்து கருமருந்த கொடுத்து கருவழைத்திருக்கா. என் பாதவத்தி உருமருந்த கொடுத்திருக்கா, உருவழைத்திருக்கா. அதனால இப்பிறப்பிலே அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏ ஆண்டவா பகவானே, நீங்கள் கண்டிப்பாகவே கொடுத்தே ஆக வேணும் என்று சொன்னான். ஏ பார்வதி, இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேணுமே, ஆனால் நீனே போய் பிள்ளையாக பிறக்கணும் போ என்று சாபத்தை கொடுத்தான். ஆண்டவா, அவங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏ ஈஸ்வரா பகவானே, எங்கெங்கு போய் பிறக்க சொன்னாலும் அங்கங்கு என்னையே போய் பிறங்கு சாபம் கொடுக்க சொல்லுகிறீர்களே சங்கரா. அதனால ஈஸ்வரா இறையோனே பகவானே பரம்பொருளே, எங்கெங்கே போய் பிறக்க சொன்னாலும் என்னைய அங்கங்கே போய் பிறக்க சொல்லீர்கள். பர்வதராஜனுக்கும் பர்வதவள்ளிக்கும் முதலை வரமானது இல்லாமல் தவஸ் இருந்தார்கள். அங்கே போய் என்னைய பர்வத குமாரியாகவே பிறக்க செய்தீர்கள். அப்ப மாலையிட்டு மனம் முடிக்க என்ன பாடுபட்டீங்க ஈஸ்வரா இறையோனே. மதுரைய ஆண்டாரே பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனுக்கும் என்னைய முதலாக போய் மதுரை மீனாட்சியாக நான் போய் பிறந்தேன். நான் என்னைய மனம் முடித்து வருவதற்கு சொக்க வடிவமா வந்து என்னைய மனம் முடித்தியால என்ன பாடுபட்டிய. எங்க அப்பன் கையினால எத்தனை அடி வாங்கினீங்க? அப்பமெல்லாம் உங்களுக்கு யோசனை இல்லையா? அது மட்டும் இல்லை ஆண்டவா, தர்க்கராஜனும் தார்காவள்ளிக்கு இப்ப போய் பிறக்க சொல்லுகிறீர்களே ஆண்டவா. நான் போய் பிறக்கிறது தப்பில்லை. அவரோ ஒரு அரசர் குலத்தை சேர்ந்தவன்.
அரசர் வீட்டுல உள்ள பிள்ளைகளை மணமுடிக்க யார் வரணும் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாட்டு இளவரசிய மணமுடிக்க வேணும்னா மற்ற ஒரு நாட்டு இளவரசர் தான் வரணும். இவனோ நீயோ போய் பொண்ணு கேட்டா இளவரசர் தருவாரா? உன்னை அந்த கோட்டையிலே தர்கராஜன் நுழைய விட மாட்டானா? நீ எங்க கொண்டு போய் கூட்டிக்கிட்டு போவ? ஏன அதனால ஒரு நாட்டுக்கு அரசகுமாரியாக போய் பிறந்தா மற்றொரு நாட்டு இளவரசன் வந்துதான் அவர்களை மனம் முடிப்பார்கள். அதனால அந்த தர்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் நாம் போய் மகளாக பிறந்தா அதுவும் மானிட வயத்துல போய் நாம் பிறக்கணுமா? மானிடருடைய வயத்திலே போய் நான் பிள்ளையா பிறந்தா அந்த உலகம் தாங்குமா? உலகம் தாங்காது. அதனால ஏ பார்வதி, நீ போய் மகளாகவே பிறந்தீர்களையானா என் அம்மா பார்வதிய அவன் உங்க அப்பனாகிய தர்கராஜனும் தார்காவல்லியும் நீ தாமர தெப்ப குளத்தில இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியாகவே போய் நீ அவதாரம் செய்ய வேண்டும். அவன் வளர்த்து வாலிபமாகி 16 வயசுல உனக்கு சடங்கோட சேர்த்து சுயவரம் வைப்பான். அப்ப வந்து நான் ஒரு பண்டார கோலமா உன்னை வந்து நான் மனம் முடிக்கும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று தர்க்கமுடி ராஜன் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கு எப்படி போய் அவதாரம் செய்ய போறா தெரியுமா? நாளானம்மா நாளையில நாளையில ஐயா நல்ல வெள்ளி கிழமையில நாளையில ஐயா சாமனடே சாமம் போலே ஐயா சாமம் போலே ஐயா சரி சாம வேளையிலே சாமம் போலே ஏயம சாம வேளையிலே ஐயா எழகுலங்கா சாமம் போலே இலையிலையோ பூவிலையோ ஐயா பூவிலையோ ஈஸ்வரியா பிறக்க போறாள். பூவிலையோ ஏ பூவிலையோ இலையிலையோ ஐயா இலையிலையோ ஏ புனித வள்ளி பிறந்து போறாள். இலையிலையோ ஐயா பூவிலையோ இலையிலையோ புனித வள்ளியானவள் பிறக்கக்கூடிய வேளையில அவ அன்று கேட்டான், நான் தர்கனுடைய கோட்டையிலே நாம் போய் பிறக்க வேணுமையானால் இலையிலையும் பூவிலையும் வந்து அவதாரம் செய்வேன். தேவர்கள் மூவர்கள் எனக்கு தெய்வ பஞ்சாங்கங்கள் பாட வேண்டும். மூவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து எனக்கு தெய்வ பஞ்சாங்கங்கள் பாட வேண்டும். ஐயர் அம்பையவ வரவும் வேண்டும். நடனங்கள் ஆட வேண்டும். ஊர்வசியா வர வேண்டும். ஐயா உல்லாசம்மா பாட வேண்டும். மேனகையா வர வேண்டும். மிருதங்கங்கள் போட வேண்டும். நல்ல சரஸ்வதியா வர வேண்டும். ஐயா சரஸ்வதியா வர வேண்டும். எனக்கு சங்கீதங்கள் பாட வேண்டும். சங்கீதங்கள் பாட வேண்டும்.
தேவர்களும் மூவர்களோ தெய்வ பஞ்சாங்கம் பாட வேண்டும் மலை மாறி மலர் சொரிய பூமாரி பொன் சொரிய ஆண்டவ பகவானே ஆண்டவ பகவானே இந்த ஆதிசக்தி வார்த்தைகளே ஆதிசக்தி வார்த்தைகளே ஆண்டவா பகவானே அம்மா பார்வதிய நீ போய் அவதாரம் செய் உனக்கு அத்தனையும் நான் தருகிறேன் என்றார். நாளான நாலு நல்ல விரட்டாசி மாதத்துல தாமர திடாகத்திலே வந்து என் சத்தியாகிய பார்வதா தேவியானவ அம்மா இலையும் சத்தி பூவிலையோ பூவிலையோ அவ ஈஸ்வரியால் பூவிலையோ அம்மா பூவிலையோ இலையிலையோ ஐயா இலையிலையோ புனித வள்ளி பிறந்திருக்காள் இலையிலையோ அங்க மலை மாறி அங்க மலர் சொரிய மலர் சொரிய பூமாரி பூசொரிய தேவர்களும் மூவர்களும் மூவர்களோ ஐயா மூவர்களும் தெய்வ வாத்தி அங்க முழங்குவாரோ மூவர்களோ அப்படி மலை மாறி மலர் சொரிய ஐயா பூமாரி பூசொரியோ ஐயா தேவர்களும் மூவர்களும் தெய்வ வாத்தியங்கள் பாடுவாரே அந்த ரம்பை அவ வருவாளோ சாமி நடனமது ஆடுவாளே ஊர்வசிய வருவாளே அவ உல்லாசமா பாடுவாளே சாமி மேனகைய வருவாளோ அந்த மிருதங்கங்கள் ஓடுவாளோ நல்ல சரஸ்வதியா வருவாளோ அந்த சத்தியான பார்வதிக்கு சத்தியான பார்வதிக்கு அவர் சங்கீதங்கள் பாடுவாளே சங்கீதமோ பாடுவாளே தேவர்கள் மூவர்கள் வந்து ஆமையோ ஆதி சத்தியாகிய பார்வதா தேவிக்கு ஆம சுவாமி தெய்வ பஞ்சவாத்தியங்கள் எல்லாம் முழங்க ஆமையோ என் அம்பிகையாகிய உமா பார்வதா தேவியா ஆமையா தாமர தடாகத்திலே வந்து ஆமோ இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரி பார்வதா தேவி வந்து அவதாரம் செய்தார். ஆமையா அப்படி அவதாரம் செய்த ஓர் வேளையில என்னையா மலை மாறி மலர் சொரிய ஆமோ பூமாரி பூசொரிய பொன்மாரி மலை மொழிய ஆமையா தெய்வ பஞ்சவாத்தியங்கள் எல்லாம் முழங்க முழங்க தர்க்கராஜன் தாமடை திராகத்திலே தாட்சாகினி பார்வதா தேவி 6 மாத குழந்தையா வந்து அவதாரம் செய்தார். ஆமையோ அப்படி அவதாரம் செய்த
ஓர் வேலையில என்னையா நாயவனாகிய கோபால கண்ண என்ன சுவாமி தாமரத்னாகத்திலே வந்து ஆமோ கருணாக வடிவமாகவே காவல் செய்தார் ஆமையோ அப்படி கருணாக வடிவமா காவல் செய்த போது என்னையா ஆதி தாட்சாகினி பார்வதாதேவி வந்து பிறந்திருக்கக்கூடிய வேளையில் என்ன செய்கிறார் தெரியுமா என்னையா அந்த தார்காவல்லி ஆகிய பெண்ணானவா என்ன சமத்தை விட்டு கீழிறங்கி தர்க்க மூடி ராஜமனை மனைவி தாருகாவல்லியாவாள் தவத்தை விட்டு கீழிறங்கி வாராள தாட்சாகினி மாத்துல சென்றல்லவோ நீராட வேணும் என்று அவன் தலையில் இட்ட எண்ணெயோடு தலைப்பு நாங்கு மஞ்சளோடு அவ இடுப்புல குடமெடுத்து இடுப்புல குடமெடுத்து தாமரத்து குளம் வருவாயே இடுப்பதிலே குடங்களை எடுத்து தாமர தெப்ப குளத்துக்கு வந்தால் சத்தியாகிய பார்வதாதேவியானவள் பார்த்தா ஆமையோ அந்த தார்காவல்லியானவள் குளித்து நீராடி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில என்னையா ஏ அண்ணா என் கோபால கண்ணா என்னண்ணா தர்க்கராஜனுடைய மனைவியானவள் வருகிறாளே அண்ணா ஆமண்ணு அந்த தர்க்கராஜனுடைய மனைவியானவள் வருகிறாள் அவர்கிட்ட நான் இங்க வந்து அவதாரம் செய்திருப்பத ஆமா நீ எனக்கு அறிமுகப்படுத்து என்றார் ஆமோ என் தர்க்கராஜன் மனைவிக்கு தெரியும்படியாக மாயவன் கோபாலக்கண்ணன் தாமர பூவுக்கு கீழே கருணாகமா இருக்கார ஆமா அவர் வாழ சொல்லட்டுவாரோ ஐயா வாழ சொல்லட்டுவாரோ ஐயா வைகுண்டன் என்பருமாள் வாழமல்ல சொல்லட்டுவாரோ வாழமல்ல சொல்லட்டுவாரோ வைகுண்டந்தா என்பருமாள் பார்கவல்லி பெண்ணாலோ தெரிய வேணும் என்று பார்வதியா வயரதில பார்வதியா அவ வாங்கி அங்க அடிப்பாலோ வாங்கி எங்க அழைப்பாலோ அப்படி வாங்கி மெல்லடித்த போது கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று குரலோச போட்டிடுவோமா குழந்தை குழலோசை போட்டிடுமோ குழந்தை சத்தம் கேட்ட போது பார்த்தால தார்காவல்லி ஆகா என்ன தாமர தெப்ப குளத்துக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை கிடக்க அம்பு நாமல் எப்படி அந்த குழந்தையே எடுப்பது என்றே ஆமையோ என் மாய கோபால கண்ணனானவரோ வந்தார் ஆமையோ தாமர தெப்ப குளத்தை அந்த தாமர பூவானதை அறுத்து விட்டார் ஆமையோ அது அலையடித்து அலையடித்து ஏ அலையடித்து குழந்தை அக்கறைக்கு வருகுதையா அலையடித்து அப்படி அலையடித்து அலையடித்து ஐயா அக்கறைக்கு வருகுதையா அப்படி வருகிற ஓர் வேளையில ஏ பார்த்தாலே தார்காவல்லி கை
கையில வைத்திருந்த குடமானது தண்ணீரையானது தாமரத்திராகத்திலே ஊத்திவிட்டு ஆமையோ தாமர குளத்துக்குள்ள தண்ணி குடமானதை குப்பர கவத்தி ஆமையோ தண்ணி குடத்துக்கு மேலே அமர்ந்து கொண்டு ஆமஸ்வாமி கார்காவல்லியானவள் அக்கறைக்கு வர ஆமோ குழந்தை இக்கரைக்கு வருகிறது. அப்படி வருகிற ஓர் வேளையில ஏ பார்த்தாலே தார்காவல்லி இந்த ஆண்டவன் பகவாருளாலே ஐயா அருளாலே நமக்கு ஆளும் பிள்ளை கிடைத்திருக்கு. அருளாலே அவவாரி மெல்ல கையில் எடுத்து ஏ வரணச்சோ முத்தமிட்டு ஐய குவாரி மெல்ல கையில் எடுத்து ஐயா கோமதியா பார்வதியா பார்வதிக்கு ஏ பார்வதியா பார்வதியா அஜயினி போடியில முத்தமிட்டு பார்வதியா அவையாண்டி கையில் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள். குவாரி கையில் எடுத்து கோமதிய பார்வதிய அவ கோடி லட்சம் முத்தமிட்டாள். அப்படி முத்தமிட்ட வேளையில அரண்மனைக்கு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்து அவ ஆளனிடம் ஏது சொல்வாய் அந்த ஆளனிடம் ஏது சொல் ஓ தர்கராஜா என்ன என்ன ஐயா நீங்க செய்த தவமெல்லாம் போதும் ஐயா. ஆமையா சிறப்புடனே வாருங்கள் என்றார். ஆமோ நீங்க இருந்த தவமானது போதும், நீங்க இறங்கி வாங்க தவத்தை விட்டு. ஊர் புறணி பேசாத, தவத்தை விட்டு இறங்கி வாங்க என்று தர்கராஜனை அழைத்த போது ஆதி சத்தியாகிய கிடைத்த விவரமானதே வந்து தார்காவல்லி பெண்ணானவளானவள் சொல்லும் போது அப்பந்தான் பார்த்தான் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரத்த பிள்ளைய கண்ட உடனே என்ன செய்யும்? பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரம் கிடைச்ச உடனே எப்படியா இருக்கும்? ஆப்பு பாட்டில் பார்த்த மணி இருக்குமா? அப்படியா? ஏ பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அண்ணாச்சி என்னமோ சொல்லுதாவோ. அதனால பிள்ளை இல்லாதவங்களுக்கு என்ன பிள்ளை இல்லாததை பார்த்த உடனே பிள்ளை கிடைச்ச உடனே பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்ச அளவு இருக்கும். பார்த்துக்கோ, ஒரு பொக்கிஷம் கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கும். பார்த்துக்கோ. அதனால தர்க்கமுடி ராஜனானவன் 56 தேசத்துக்கு அறிக்கையை கொடுத்தான். 56 தேசத்துக்கு அறிக்கை ஓலையெல்லாம் கொடுத்த போது செல்ல மகள் வந்து பிறந்தாள் என்று என்ன செய்கிறா தெரியுமா? செல்ல மக பிறந்தாள் என்று செல்ல மக பிறந்தாள் என்று செல்ல மக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று சீனி வளஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் சீனி வளஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் அள்ளி செலவு செய்தார் பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று ஆமா தங்கம் ஐயா
ஐயா அருமமக பிறந்தாலென்று அருமமக பிறந்தாலென்று அருமமக பிறந்தாலென்று 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 அள்ளி பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் அள்ளி பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் அள்ளி செலவு செய்தார் பேரந்தாலண்டு பேரந்தாலண்டு ஆமாந்தங்கோ அவருக்கு பொன்பொருள் வஸ்திரமா பொன்பொருள் வஸ்திரமா பொன்பொருள் வஸ்திரமா வஸ்திரமா புகழுடனே செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் புகழுடனே செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் வஸ்திரமா சொல்லண்ணே ஆமாந்தங்கோ சாமி அன்னதானம் சொரணதானோ அள்ளி அள்ளி தருமம் செய்தாரு அவருக்கு பொன்பொருளும் வஸ்திரமோ புகழோடு செலவு செய்தாரு தானத்திலே தானம் சிறந்த தானம் என்னதானோ என்னதானம் அண்ணா தானத்திலே தானம் என்னதானோ முதல்ல நிதானம் வேணும் பார்த்துக்கோ நிதானம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அன்னதானம் பார்த்துக்கோ